திரு ஹென்றி டிபேன் இணைப்பில் இருக்கார். வணக்கம் சார். வணக்கம். நீங்க இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க? இந்த சம்பவம் சார்ந்து எங்களுக்கே புகார் வந்தது, எங்க அலுவலகத்திற்கு புகார் வந்தது. அந்த புகாரின் அடிப்படையில் 21ஆம் தேதி காலை புகார் வந்தவுடன் அன்று மாலை எங்களுடைய அமைப்பை சார்ந்தவரை நாங்கள் நேரடியாக கடவளைக்குண்டுக்கு அனுப்பி அந்த பாதிக்கப்பட்ட பெண்களை நேரடியாக சந்தித்து எங்களுக்கு வந்த புகார் உண்மை என்று ஊர்ஜிதம் செய்து அரசிற்கு நாங்கள் மனு அனுப்பியிருக்கிறோம். ஆகவே இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கவில்லை என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்றது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்கு. இது கோபப்பட்ட அந்த மக்கள் அந்த கடமனைக்குண்டு ஃபாரஸ்ட் ஆபீஸை தாக்கியதும் உண்மை என்பதை நான் பார்த்திருக்கிறேன். அதுக்காக தான் அவர்கள் 6 பேருக்கு எதிராக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். பெண்களை மானபங்கம் செய்தது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அது சம்பந்தமா என்ன நடவடிக்கை எடுத்தது என்பதுதான் இதுல கேள்வி. மாவட்ட ஆட்சித்தலைவர் மனித உரிமை மீறல் சம்பந்தமான ஒரு புகார் வந்தால் அதை உடனடியாக விசாரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் தவிர வெறும் காவல்துறை வழக்கு போடுவதன் மூலமாக இந்த பிரச்சனை தீர்வதற்கு வாய்ப்பு கிடையாது. மக்கள் கண்காணிப்பும் இந்த விஷயத்தில் இறுதி வரை பாதிக்கப்பட்ட குடும்பங்களோடு நிற்போம். சார், ஒருவேளை மலைவாழ் மக்கள் தவறே செய்திருந்தா கூட முறைப்படி அவங்க என்ன செஞ்சிருக்கணும். ஆனா இவங்க காவல்துறை அத்துமீறி போய் ஃபாரஸ்ட் ஆபீசர் தாக்குறது தவறு. அதுக்கு வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இவர்களுக்கு எதிராக நடந்த பாலியல் வன்முறை சம்பந்தமாக ஏன் இன்னும் வழக்கு போடவில்லை என்பதுதான், ஏன் விசாரணை செய்யவில்லை, ஏன் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. சட்டத்தை அவர்கள் சொந்த கையில் எடுத்துக்கொள்வது சரி என்று மக்கள் கண்காணிப்பும் சொல்லாது. இணைப்பில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.